ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறோம் தமிழ் டச்சம் அந்த கமெண்ட்ஸ். ஓகே, இதில் என்ன பார்க்க போகிறோம்னா தண்டர்போல்ட்ஸ் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் 1ஆம் தேதி அதாவது ரிலீஸ் ஆனக்கே பார்த்துட்டேன். ஆனால் வந்து எனக்கு ஃபஸ்ட்டே ஷோ கிடைக்கல, அதாவது ஷோவே போடல. அதனால் வந்து ஈவினிங் தான் போனேன். அதனால தான் இன்றைக்கி இந்த ரிவ்யூ போடுறேன். ஒரு ரைட் கொடுங்க. அதான் பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் PS5யோட லாஸ்ட் படம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அருமையான படங்களும் தான் சொல்லலாம். அது இந்த படத்தோட மெயின் கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு ட்ரெய்லர்லேயே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ்ன்ற டீமே இப்போ கிடையாது, சூப்பர் ஹீரோஸ் யாருமே இல்லை, நியூயார்க்கை யார் காப்பாற்ற போகிறான்னு தெரியல. அதனால பார்த்தீங்கன்னா சென்ட்ரின்னு சொல்லிட்டு சூப்பர் ஹியூமன் உருவாக்குறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வில்லனாக மாதிரி அது இருக்கிறதுக்காக வந்து கடைசியில் இந்த ஆன்டி ஹீரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக சேர்றாங்க. அவங்க வந்து தான் இவங்க எப்படி இந்த வாயில் தடுத்தாங்க இல்லையா, இவங்க எப்படி ஒரு டீமாக சேர்ந்தாங்க என்னதுன்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தோட கதையை வந்து கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா ஸ்டோரி தான் வந்து ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷனாக வந்து நீங்கள் பெரிய இல்லை எங்கேயும் எதிர்பார்க்க முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அப்படி தான் இருக்கும் படம். ஏன்னா அந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி தான் ஃபோக்கஸ் பண்ணி வந்து போயிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் தான் அருமையான கேரக்டர் வந்து கொண்டு போயிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஜான் வாக்கரை பார்த்து சரியான காண்டாகிட்டு இருந்தேன். கேப்டன் அமெரிக்கா இந்த வின்டர் சோல்ஜர் சரி இந்த ஃபால்கன் வின்டர் சோல்ஜரில். ஆனால் இந்த சீரிஸ் அதாவது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக டெவலப் பண்ணி எல்லாம் வந்து கொண்டு போயிருந்தாங்க. எலினா பெல்லாவுக்குலாம் வந்து நான் அப்போலேருந்தே பெரிய ஃபேனா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் விடுங்க. அது மட்டும் எல்லா கேரக்டரும் வந்து சூப்பராக வந்து காமிச்சிருந்தாங்க. டாஸ்க் மாஸ்டர் நான் வேறு மாதிரி போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன். எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் டூம்ஸ்டே கேஷ் லிஸ்ட் வரும்போது டாக்ஸ் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுல போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் ரொம்ப சப்பே வந்து முடிச்சு விட்டாங்க. ரைட் விடுங்க. இதில் இருக்க எல்லா கேரக்டரும் வந்து சூப்பராக தான் டெவலப் பண்ணி வந்து கொண்டு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மலைச்சி அதாங்க ரெட் கார்டியன் அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். முன்னாடிலேருந்து இந்த படத்தில் வந்து சூப்பராக வந்து காமிச்சிருந்தாங்க. அப்புறம் நம்ம எலினாக்கும் நம்ம ரெட் கார்டியன் தான் அலெக்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிங் வந்து ஃபாதர் அண்ட் டாக்டர் பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக வந்து காமிச்சிருந்தாங்க. அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் கூட வந்து சொல்லலாம். மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எலினாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்ப்பீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலினா இந்த கேரக்டர் எப்படி பார்க்குறாங்களோ அந்த வயலானு பார்ப்பீங்க. அது வந்து நல்லா இருந்துச்சு. அதாவது பொதுவாக அவெஞ்சர்ஸ் படம் அதாவது அந்த மாதிரி டீம் பண்ணால் வந்து அவெஞ்சர்ஸ் படம் அவெஞ்சர்ஸே எடுத்துவோமே, கேப்டன் அமெரிக்கா ஒரு பக்கம், அயன்மேன் ஒரு பக்கம் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து காமிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து எலினாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நீங்கள் படத்தை வந்து ஃபுல்லாக வந்து பார்ப்பீங்க. எல்லா கேரக்டர்ஸும் வந்து பார்ப்பீங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கடைசியில் வாய்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் தடுக்க போகிறாங்க, இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து நான் தோணுச்சு. கொஞ்சம் இந்த பேசி மூமெண்ட் மாதிரி தான் லைட்டாக வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து தான் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து ஒன்றும் பெருசாக வந்து குறை சொல்கிற மாதிரி இருந்தோம் இல்லை. இந்த படத்தில் வந்து 2 போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. மிட் கிரெடிட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. இந்த படத்தோட படமாக வந்து தான் வச்சுருந்துருப்பாங்க. அவர் போஸ்ட் கிரெடிட் சீன் ரொம்ப முக்கியமான சீனு, ரொம்ப பெரிய சீனு. அடுத்த படத்துக்கு மிகப்பெரிய லீடு கொடுத்துருக்காங்க. அது வந்து அவர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. படம் ரிலீஸாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து லீக் ஆகிட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்க தேட்டரில் போய்ட்டு பார்த்துட்டு போஸ்ட் கிரெடிட் சீன் போடுறான்னு சொல்லி கத்தியச்சு பிடிச்சி பார்த்துட்டு வந்துடுங்க. இல்லாட்டி ஆன்லைனில் வந்துருக்கும் பாருங்கள். ரொம்ப முக்கியமான போஸ்ட் கிரெடிட் சீனு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. ஆனால் நான் போன தேட்டரில் போடல வழக்கம்படி வந்து வெளில தான் வந்து பார்த்துக்கிட்டேன். ஒரு ரைட் விடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க தான் நியூ அவெஞ்சர்ஸ். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சூப்பர் சோல்ஜர்ஸ் இருக்காங்க, ஒரு சூப்பர் ஹியூமன், ஒரு பிளாக் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டீமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பழைய அவெஞ்சர்ஸ் மாதிரி ரொம்ப ஓஹோன்னு சொல்லிட்டு பவர்ஃபுல்லான டீம் தான் கிடையாது. ஆனால் இவங்களும் தான் நல்ல டீம் தான். ரொம்ப தான் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஆன்டி ஹீரோஸ்னால் எப்படி டீமாக சேருவாங்க, அவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கைங்கிறது எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லே பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போய்ட்டு செகண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டீமாக சேராங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்க. திரும்பவும் சொல்கிறேன், படம் ஸ்டோரி பேசிக்கான படம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சண்டை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு போகாதீங்க. கதையை தான் ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. அதனால் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கிற படத்தை பார்க்க உங்களுக்கு பிடிக்காட்டி இந்த படம் வந்து பெரிய லெவலுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இதே ஒரு நீங்கள் மாரல் ஃபேன் அதை வின்டர் சோல்ஜர் படம் பார்த்து அது நீங்கள் கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர் படம் பார்த்துருப்பீங்க. அதுலேயே அப்படி தான் பேசிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் படம் நல்ல ஸ்டோரியோ பேஸ் பண்ணி சூப்பராக வந்து நல்லா கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஸ்டைலில் வந்து இது வந்து பண்ணியிருக்காங்க. அதில் ஆக்ஷன் சீக்வன்ஸும் சூப்பராக இருக்கும். இதுலையும் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து இல்லை. எண்டிங்லேயும் ஸ்டார்டிங்லேயும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது. அதனால் வந்து நான் பார்க்க நல்லா. அதனால் திரும்பவும் சொல்கிறேன், இந்த படத்தில் சண்டை மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பிட்டு போயிடாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி ஃபோக்கஸான படம் தான். ரைட்டோட மக்கள் இந்த படத்தில் மைனஸ்ன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன டவுட்னா இவ்வளோ பெரிய சம்பவம் நியூயார்க்கில் நடக்குது, இந்த கேப்டன் அமெரிக்கா எங்கே போனார்? அதாவது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய படம் ரெஃபரன்ஸ்லாம் தான் இருக்குது, பேசியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஆனால் நியூயார்க்கில் பெரிய சம்பவம் வாய்டு வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நியூயார்க்கே பார்த்தீங்கன்னா ஷேடோக்குள்ள வந்து கொண்டு போயிடும். ட்ரெய்லர்லேயே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் எங்கே போனார்? கேப்டன் அமெரிக்கா ஸ்பைடர்மேனை கூட விடுங்களேன், கேப்டன் அமெரிக்கா வந்து தான் புதுசாக ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் உருவாக்க போகிறேன்னு சொல்லிட்டு சுற்றி இருந்திருப்பார். இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது, தலைவன் எங்கே போயிருப்பான்? ஒரு வக்காண்டாக்கு புது சூட்டு ரெடி பண்ண போயிருப்பானோ சொல்ல முடியாது. ஆள் போயிருந்தாலும் போயிருப்பார், இல்லாட்டி புது அவஞ்ச சம்பவம் உருவாக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் போயிருப்பார். அதுதாங்க கொஞ்சம் ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா நியூயார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கும். அங்கே ஒருத்தப்பே வந்து வந்திருக்க மாட்டான், இவங்க தான் வந்து வந்திருக்கும். வழக்கம் போல தான் எல்லா மாடல் படத்துலையும் அப்படி தான் நடக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க்கே ஃபுல் ட்ரெட் வந்து வந்திருக்கும். அது எப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம அவஞ்ச சொன்ன எப்படி சித்தாரி ஆர்மியாக வந்துன்னா நியூயார்க்கு மொத்தமாக அடிச்சுன்னு இருக்காங்க, அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த சீக்வன்ஸு. ஆனால் ஒருத்தனும் வந்து வந்திருக்க மாட்டான். எனக்கு கேப்டன் அமெரிக்கா மட்டும் வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு. தலைவன் எங்கே போனான்னு தெரியல. ஒரு ரைடர் மக்களே. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் கோஸ்ட்டுங்கிற கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெப்த்து கொடுத்துலாம்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு தோணுச்சு. ஆனால் அந்த கேரக்டர் வந்துட்டு வந்துச்சு போணுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மைண்டில் நிற்கிறது ஒரு 3-4 கேரக்டர் தான் இருக்கும். அதாவது நம்ம பக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து கொடுக்கலாம் தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு வந்து அந்த கேரக்டர் டெப்த்து கொடுக்கல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது இந்த படத்தை பார்த்து பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 3-4 கேரக்டர் வந்து மைண்டில் நிற்கும். எலினா, அப்புறம் ரிகார்டியன், அப்புறம் ஜான் வாக்கர்னு சொல்லிட்டு இந்த ஒரு 3 கேரக்டர் தான் வந்து மைண்டில் நிற்கும். அப்புறம் சென்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். சென்ட்ரினா மிரள விட்டாங்க, அதாவது அன்னியன் மாதிரிங்க. இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு மிரட்டிவிட்டான் ஆள். ஆனால் அந்த காமிக் அக்யூரேட்டாக வந்து சொல்லிட்டு வந்துருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த கோல்டன் கலராக பக்காவாக இருந்துச்சு சூட்டு. அப்புறம் வாய்டுக்கும் அதே கதை தாங்க. வாய்டுனா பார்த்து நான் அரண்டுட்டேன். திரும்ப வாய்டுனா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ரேட்டோட மக்களே டூம்ஸ்டேல திரும்ப இவங்க டீமாக வந்து வருவாங்க. அதனால் டூம்ஸ்டேக்கு காத்திருந்து படத்தை பார்ப்போம். ஓகே மக்களே, இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 5க்கு 4 தருவேன் ஸ்டார்ஸு. நீங்கள் எத்தனை தருவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கம்மிட்டுருங்கோ. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா பிடிக்கலன்னு சொல்லிட்டு மறக்காம கம்மிட்டுருங்கோ. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பார்க்க போகிறீங்க, எத்தனை பேர் பார்த்துட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கம்மிட்டுருங்கோ. ஓகே, இதே மாதிரி நான் விஷயம் செய்வதட்டா. பாய்.